crowd reaction என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா டாக்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முடி கொட்டுங்கிறத மறந்துட்டீங்களா என்ன? philosophy பேசின ஆளை பாரு. everything is மாயா. அப்புறம் என்னாச்சு? philosophyன்றது டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் வேணா ஒர்க் ஆகும். ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு, ரைட்? டாக்டர், you keep the car. நாளைக்கு பார்க்கலாம். Okay. Thanks for the wonderful evening. You take care. மறந்துட்டீங்க. Oh, I'm so sorry. It's okay. Okay then. Good night. வந்து உட்கார்றதுக்கு இங்க அலங்கோலமா இருக்கு. ஏன் இப்படி? சுத்தம் பண்றதுக்கு மூட் இல்ல. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்படினா இப்பவே சுத்தப்படுத்திடலாம். ஐயோ வேண்டாம் டாக்டர். அக்கா ஒரு கிளீனரை ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. இது செய்யறதுக்கு கிளீனர்லாம் வேணுமா என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்க? கேட்ச். கொடுங்க நான் பண்றேன். அந்த பெட்டில இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க. ஓகே. டாக்டர். யா, கமிங். க்ளீன் பண்ணுன்னு சொன்னோன்னே இந்த ஒரு ரூம் தான் நினச்சிட்டேன். இவ்வளோ ரூம் இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய வீடு, இது கொஞ்சம் ஓவரா இல்லை? தெரியாம பண்ண விஷயம் தான். இங்க இருந்து வியூவை பார்க்கும்போது ஒரு ஆவேசத்துல என்னையே அறியாம எஸ்ன்னு சொல்லிட்டேன். உண்மையே சொல்லணும்னா இந்த பிளாட்டோட சைஸ் தான் தனிமையா இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு புரிய வைக்குது. அப்படின்னு இன்னொரு போர்ஷனை ரெண்டுக்கு விட வேண்டியதானே? கரெக்டான ஆள் கிடைக்கலன்னா அதுவும் பிரச்சனை. நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? நான் வந்து இங்க ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ளாட்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இங்கே தங்கிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேச்சுலரை தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய், அது உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டாக்டருக்காக தெரிஞ்சா தப்பாக எடுத்துப்பாங்கல்ல. என்னை பற்றி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம்லாம் இல்லை. அக்காக்கு தெரிய வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு போதும். நான் எதிர்பார்க்குற ஃப்ளாட் கிடச்சதும் நான் கிளம்பி போயிடுவேன். இது இந்த ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட் கேட்பீங்க? அதை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம். அப்போ நான் நாளைக்கே வந்துடுறேன். ஓகே. மாயா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? கம்மிங். இன்னும் காயில. ஒரு நிமிஷம். மாயா, நான் வேணும்னா கூட லேபர் கேம்பில் தான் தங்கியிருந்தேன். பாவம் எனக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்.
மாயா சொல்லும்போது நான் ம் உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் மாயாக்கு தெரியுமா? இல்லை, ஏன் சொல்லல? அவ என்கிட்ட கேட்கல. அவ முதல்ல உன்னை பார்த்தப்போ உனக்கு தான் கல்யாணம் ஆகலையே. இப்பவும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே அவ நினைச்சிட்டு இருக்கா. மை காட். She is just a good friend. She like my presence. அவ்வளவுதானா? இது எங்க போய் முடியக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு புரிஞ்சுக்கிற அளவு உலக அனுபவம் எனக்கும் இருக்கு. உண்மையை சொல்லு, ஒன்னா தங்கும்போது உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் ஐ மீன் பிசிக்கல்? No, no. சரி, இன்னைக்கு இந்த இடத்த காலி பண்ணிடு. உன் வைஃப் ராஜஸ்ரீ எங்க கூட்டிட்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண. உங்களுக்குன்னு ஒரு ஃபிளாட் எடு. அதுக்கு செலவார காசை நான் தரேன். நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? நான் இதை பத்தி மாயா கிட்ட ஏதாவது போய் சொல்லிக்கிறேன். இந்த சூழ்நிலையில நீ அவளை ஹர்ட் பண்ண வேண்டாம். ஆனா இதுக்கு மேல போன் காலோ அடிக்கடி மீட் பண்றதோ வேண்டாம். புரியுதுல? இந்த ஊர் வண்டிக்கெல்லாம் ஸ்டியரிங் இந்த பக்கம் தான் இல்ல. ஐயோ, மானம் போச்சு. விசா கிடைக்க லேட் ஆனதும் எங்க அம்மா விட உங்க அம்மா தான் டென்ஷன் ஆனாங்க. குலதெய்வ கோயில்ல நாங்க ஒரு நாள் முன்னாடி தான் வேண்டுதல் வச்சோம். அடுத்த நாளே நீங்க ஃபோன் பண்ணி விசா கிடைச்சிருச்சுன்னீங்க. நாராயண மாமாவும் மாமியும் தவிர எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் துபாய்ல இருக்காங்க. எங்க அப்பாவோட பெரியம்மா பொண்ணு, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு, அப்பாவோட மாமா பொண்ணு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விமலாக்காவுக்கு சொந்த வண்டியும் டிரைவிங் லைசென்ஸ் கூட இருக்கு. என்னையும் டிரைவிங் கத்துக்க சொல்லி விமலாக்கா சொல்லிட்டே இருப்பாங்க. ஊர்ல நல்லா நான் சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள் பேலன்ஸ் இருந்தா டிரைவிங் ரொம்ப ஈஸின்னு சொல்வாங்களே. ஆமா, இங்க டிரைவிங் லைசென்ஸ் வேணும்னா சைக்கிள் பேலன்ஸ் கம்பல்சரி வேணும். அது பலாப்பழம். ஓ, இதுல என்ன இருக்கு? ஐயோ, இதெல்லாம் நமக்கு இல்லங்க. ஒன்னு விமலாக்காக்கு, இன்னொன்னு மாமிக்கு, அப்புறம் புஷ்பாக்காக்கு. இதெல்லாம் அவங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. ஓ. என்ன டாக்டர் இப்படி திருன்னு முடிக்கிறீங்க? நிறைய சொந்த பந்தம் உள்ள பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியே வச்சிருக்கா. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆமாவா? பாப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா? டேய் பாரு, நாங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம். கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு திரும்பி போகும்போது அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் ஊர்ல இருந்து பொருள் எல்லாம் வந்திருக்கு போல. உரம் போடாத நல்ல சக்கரவள்ளி கிழங்கும் கருவாடும் அனுப்பி வச்சிருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. புஷ்பாக்காக்கு அம்மா 3 கிலோ சேனக்கிழங்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் இதுல இருக்கு. அப்படின்னா பெட்டியோட எடுத்துட்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம்ல. அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னங்க இதை எடுங்க. ஐயோ, என்ன கூப்பிட்றாத, ஏற்கனவே இடுப்பு வலி. அப்புறம் இன்னொரு நாள் வரும். சரி அருண், நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கலப்புங்க. இவளை கொஞ்சம் மாடர்ன் பண்ணணும். இவளை கொஞ்சம் அம்சா மட்டும் போதும். மிச்சம் மீதி நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் இங்க பாருங்க டாக்டர், முன்ன மாதிரி இல்ல. காசெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க. அதுக்காக சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்றதுல கஞ்சத்தனம் காட்டிடாதீங்க. மேனேஜர் நாராயணன், நீங்க என்ன மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் காரை வெளியே எடுத்ததும் அந்த ரவுண்ட் ஆனா தாண்டோன்னு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு மசூதி ஒன்று இருக்கு. என்கிட்ட சொன்னதை அங்க போய் சொல்லுங்க. அதுல டாக்டர் முதல்ல ரைட் போய் அப்புறம் லெஃப்ட் போகணுமா? ரைட்ல போனாலும் பரவாயில்ல, அங்கேயும் வரும். நம்ம மாப்பிள்ளைக்கு ரூட் எல்லாம் அத்துபடி வழி சொன்னார்னா கரெக்டா இருக்கும். அப்ப குட் நைட்.
எல்லாரும் இங்க இருக்கிறதுனால ஊரை விட்டு வந்த மாதிரி ஃபீலே இல்ல. எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்காங்க என் மேல. பயங்கர பாசமா தான் இருக்காங்க. இல்லைன்னா வெளியூருக்கு ஃப்ளைட்ல ஒரு பொண்ணுகிட்ட போய் இவ்வளோ புட்டையை கொடுத்து விடுவாங்களா? கருவாடு, மீன் குழம்பு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, புண்ணாக்கன்ட்டு சொந்தக்காரங்க கொடுக்கறத நாம எப்படி வேணான்னு சொல்றது? இட்ஸ் ஓகே, படுத்து தூங்க. Doc, enough of all this. It's time to go. Let me go. நல்லா தூங்குங்க. கண்டிப்பா குணமாயிடுவீங்க. ஹலோ. ஹலோ, என்னங்க? நான் இப்ப வீட்ல இல்ல. விமலாக்காவும் மாமியும் ஷாப்பிங் போறாங்களா, என்னையும் கூட கூப்பிட்டுக்கிட்டாங்க. நாங்க இன்னைக்கு வெளியில தான் சாப்பிடுவோம். நீங்களும் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கங்க. என்னங்க? I miss you. I'm actually going down. Okay. I think you guys are. Excuse me. Yes, doctor. அருண், ஹாய் அக்கா. ராஜஸ்ரீ எப்படி இருக்காங்க? ஷி இஸ் ஃபைன். ஓகே, ஒரு நாள் அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு வா. வரேன். ஹலோ, யா 1 minute. பேங்க்ல இருந்த ஹலோ. This is Pooja from Swiss Oriental Bank. டாக்டர், நீங்க ஏன் போனை அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? No, this is my last and final call to remind your payment deadline. ஏன் எதுமே பேச மாட்டேங்கிறீங்க? நாராயணன் சார் சொன்னாரு உங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. நிறைய டவுரி வாங்கியிருப்பீங்கல்ல? உங்க லிமிட் நம்ம தெரிஞ்சு பேசுங்க.